இனியவர்களே, ஆனந்தமானவர்களே, அற்புதமானவர்களே! இந்த அற்புதமான தருணத்தில், ஆனந்தமான தருணத்தில் ஓஷோ ஸ்ரீ நந்திதேவோட ஆசீர்வாதத்தில், இறையருள் ஆசீர்வாதத்தில், பரம்பொருள் ஆசீர்வாதத்தில் பல்லாண்டு பல்லாண்டு காலம், பல்லாயிரத்து ஆண்டு காலம் வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகின்றேன். இந்த இறையருள் பரம்பொருள் உங்கள் வாழ்க்கையில் எல்லா சந்தோஷத்தையும், எல்லா மகிழ்ச்சியும் கொடுக்கட்டும். பரம்பொருள் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கட்டும். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இறையருள் ஆசீர்வாதத்தில், பரம்பொருள் ஆசீர்வாதத்தில் எல்லா சந்தோஷத்தையும், எல்லா மகிழ்ச்சியும், எல்லா பேரின்பத்தையும் பெற்று வாழ்வாங்க வாழ வாழ்த்துகின்ற நண்பர்களே. உங்கள் வாழ்க்கையில் அறம் பொருள் இன்ப மகிழ்ச்சி எல்லாம் நிலைத்திருக்கட்டும், ஆனந்தம் நிலைத்திருக்கட்டும், சந்தோஷம் நிலைத்திருக்கட்டும், மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும். உங்கள் வாழ்க்கையில் குதூகலம் நிலைத்திருக்கட்டும். நண்பர்களே, இந்த ஆண்டவன் கொடுத்த அற்புத வாழ்க்கை ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் இந்த 52 வகையான எண்ணெய் குளியல்களும் 52 வகையான உடல் உறவு முறைகளையும் கரெக்டாக செஞ்சு கரெக்டாக இந்த விந்து முதல் பிரச்சனை, இந்த ரெக்டல் பிரச்சனை, எஜாக்குலேஷன் பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ணிட்டீங்கன்னா உங்களை மாதிரி சிங்கம், உங்களை மாதிரி செலுத்திழந்த ஒரு மனிதர் வாழ்க்கையில் யாரும் கிடையாது. உங்களை மாதிரி ஒரு வாழ்வாங்கு வாழ்ந்த மனிதர் யாரும் கிடையாது. உடம்பை 100% விட்னஸாக மாற்றுங்க. உங்கள் உடம்பை 100% விட்னஸாக மாற்றுங்க. உங்கள் உடம்பை 100% பேரின்பத்தை அனுபவிக்கக்கூடிய இந்த உணவுடம்பு ஆலயம்ங்கிற இந்த ஆலயத்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறக்கூடிய விஷயங்களை கரெக்டாக பண்ணுங்க. உங்களுக்கு எல்லா ஐஸ்வர்யமும் கற்பனைகள் கூட எட்டி பார்க்காத அற்புதங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது நண்பர்களே. இன்றையிலிருந்து விளைவிக்கணும் என்பதே என்னுடைய ஆசை நண்பர்களே. ஆகிய நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் என்னன்னாலும் நீங்கள் எந்த மாதிரி சூழ்நிலையில் வேணாலும் எந்த குருவும் சொல்ல மாட்டாங்க, மாஸ்டர் நான் என்ஜாய் பண்ணணும், நான் கொண்டாடணும். ஒரு குருவை நண்பனாக பார்த்து, ஒரு குரு வந்து கிருஷ்ணன் மாதிரி பார்த்து, முழு சரணாகதியோட, முழு அர்ப்பணிப்புணர்வோட, முழு பேரின்பத்தோட, முழு மகிழ்ச்சியோட நீங்கள் வந்து இப்படி ஒரு கையை நீங்கள் என்கிட்ட நீட்டிங்கன்னா 1000 கையை உங்களுக்கு நீட்டி அள்ளி கொண்டு போயிட்டுருக்கேன். நண்பர்களே, இந்த வாழ்க்கையில் நம்ம நினச்சி பார்க்க முடியாத அற்புதங்கள், தர்மம் தலைக்காகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும்போது கண்டிப்பாக நம்ம செஞ்ச புண்ணியங்கள் எங்கிருந்தாலும், நான் ஏற்கனவே நான் உங்களுடைய 6வது நாள் கிளாஸில் என்னை பற்றி அனுபவங்கள் சொல்லும்போது நிறைய சொல்லியிருக்கேன். ஒரு மெராக்கிள்ஸ் வாழ்க்கையில் மெராக்கல் அற்புதங்கள் ஆனந்தங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றது. நான் வந்து என்னுடைய 18 19 வயசில் என்னுடைய குருநாதருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டி கொடுத்துருக்கோம். அவர் வீடு கட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஒயரை மணல் மூட்டை சுமந்து அவர் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டு, அவங்க பசங்களை குண்டி கழுவி விட்டு, அவங்க பசங்களை கொண்டு போய் இதில் இது பண்ணி உடல் மாற்றி விட்டு, அவங்க வீட்டில் மாட்டு கொட்டாயை முதற்கொண்டு சரி பண்ணி விட்டு, அவங்க அவ்வளோ சேவை பண்ண ஒரு சக்கரா பிரீத்திங் பண்ணுறது. ஆனால் நான் வந்து கார்பரேட் சாமியார் மாதிரி யார்கிட்டையுமே கிட்ட நெருங்கல, ஜூமில் இருக்கிறதுனால யாரையுமே அதை பண்ணவில்லை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்னைக்கு குருக்கு செஞ்ச சேவைகள் ஒரு தீட்சை பண்ணி அங்கே, அதாவது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அதாவது நீங்கள் ஒரு குருவை தேர்ந்தெடுக்கிறீங்க, அவர் பொய்யான குருவையாக இருக்கட்டும், ஆனால் உங்களுடைய சேவை உண்மை, உங்களுடைய நம்பிக்கை உண்மை, உங்களுடைய டெடிகேஷன் உண்மை, உங்கள் சரணாகதி உண்மை என்பது போல் இருந்து விட்டால் என்றால் ஒரு உயிர்ப்பாக இருக்கிற குரு. அன்னைக்கு நான் அந்த 18 16 17 வயசில் அந்த குருவை நம்ம வந்து பெருசாக ஒன்றும் அவர்கிட்ட நம்ம கற்றுக்கலை. இருந்தாலும் 1.5 வருஷம் நம்மளை புழிஞ்சு எடுத்து நம்மளை வந்து வேர்வை சிந்தி உழைக்க வச்சாரு, அவங்க குடும்பத்துக்கு அவ்வளோ சேவை பண்ண வச்சாரு. அந்த குருங்கிற பொய்யான குருவாக இருந்தாலும் என்னுடைய நம்பிக்கை உண்மை என்பதற்காகத்தான் எனக்கு ஓஷோ என்ற மாமனிதர் கிடைத்தார். அவரை நான் உயிரோடு பார்க்கவில்லை. அந்த மாமனிதரை அவருடைய புகழ் பாடிக்கொண்டிருக்கின்றேன். சும்மா பலனை அடையாமல் அவ்வளோ பெரிய முட்டாள் உலகத்தில் நான் வந்து அதாவது வந்து நம்மளுடைய விவேகானந்தா கேந்திரா காலேஜில் ஃபஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக செலக்ட் பண்ணி எல்லாம் பிஇ படிச்சுட்டு எம்இ படிச்சுட்டு எல்லாம் போய் கர்மயோகத்தை கொடுத்து இப்போ எல்லாம் எவ்வளோ பெரிய படிப்பாளிகள்லாம் முட்டாள்கள்லாம் தன்னை இங்கே தான் கர்மயோகம் சொல்லி சிக்கிக்கிட்டு இருக்காங்களே. ஒர்ஷிப்ங்கிறது குடும்பத்துக்கு பண்ணணும், ஒர்ஷிப்ங்கிறது தான் உடம்புக்கு பண்ணணும், ஒர்ஷிப்ங்கிறது தன் மலர வேண்டும். அதுக்காக சுயநலமா இருங்கன்னு சொல்லலை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் குடும்பத்தை நல்லா கவனிக்கணும். அந்த விவேகானந்த கேந்திராவில் விவேகானந்த என்ன பண்ண குடும்பத்தோடு விடியான்ட்டான்னு சொல்லிட்டு அதில் சிக்கியிருந்தேன்னா லைஃப் சின்ன பண்ண மாதிரி அந்த விவேகானந்த கேந்திராவில் 10ஓட 11 எங்கேயோ ஒரு இடத்துல போயிருப்பேன். இந்த ஓஷோங்கிற மனிதர் வரலைன்னா இந்த உலகத்தை நான் பார்த்துருக்க மாட்டேன். இன்னைக்கு இந்த பியூட்டிஃபுல் உலகம் சார், உங்களுக்கு ஒரு 1/2 ஏக்கர் நிலம் காணி நிலம் வேண்டும், பராசக்தி ஒரு காணி நிலத்தை வாங்கிட்டு தோட்டத்தை போட்டு அங்கேயே உட்காந்து வாழ்க்கை. ஆனால் இந்த பியாண்ட் மைண்டு போயிட்டு இந்த உலகமே தொட்டில் கட்டி உங்களை வந்து ஆசீர்வதிக்கும் சார். வாழ்க்கையில் எதை பார்க்குறோமோ இல்லையா சார், ஒரு வாட்டி நான் இந்த சுவிட்சர்லாந்து மண்ணை பார்த்தேன்னு சார், சொர்க்கம்னா சொர்க்கம். அந்த நெதர்லாண்டில் நீங்கள் எத்தனை பேர் வந்து எப்படி வாழ்ந்துருக்கீங்கன்னு தெரியல, போட்டில் அதாவது வாட்டர் சிட்டியில் ஆஸ்டர்டாம், இப்போ இவர் வந்து ஓலைச்சுவரி செப்போடு அந்த ஆஸ்டர்டாமில் உட்காந்து ஒரு வாட்டி யாருக்காச்சும் அப்படி அந்த இயற்கை ரசிக்கிற அழகு இருந்துச்சுன்னா, அந்த அந்த சூரிய அஸ்தமனத்தை அப்படி கொண்டாடுற பியூட்டிஃபுல்னஸை பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கலாம், வாழ்க்கைங்கிறது வேற. அதே மாதிரி வெனிஸ் நகரம், இட்டாலியில் இருக்கிற வெனிஸ் நகரம், மியூசிட்டி, இந்த மதன் காப்ப அதெல்லாம் நீங்கள் வாழ்க்கையில் பார்த்துட்டீங்கன்னா அப்படி ஒரு பேருமை. இதெல்லாம் படத்தில் பார்த்துருக்கும். எங்கேயோ ஒரு கிராமத்தில் பிறந்த மனிதன் ஒரு விவேகானந்தர் பேஸ் பண்ண, ஒரு வேதாத்திரி பேஸ் பண்ண, ஒரு குருகுல சதத்தில் வந்தவன் இன்னைக்கு ஒரு ரிச்னஸ் மேனா ₹1 கூட நான் செலவு பண்ணாமல் என்னுடைய சீடர்கள் செலவு பண்ணி இன்னைக்கு அந்த அந்த சுவிட்சர்லாந்து ரசிச்சுட்டு வந்தேன், யூரோப்பை ரசிச்சுட்டு வந்தேன், ஜெர்மன் நாட்டை ஃபுல்லாக ரசிச்சுட்டு வந்தேன். அத்தனை பேரையும் கொடுத்தது எனக்கு யார்? ஓஷோங்கிற ஒரு மனிதர் இல்லை என்றால், இன்றைக்கு தந்திராங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுக்கலைன்னா, இன்னைக்கு இவ்வளோ பெரிய இன்பங்களை இந்த மனிதர்கள் அனுபவிக்கவில்லை என்றால் அது கிடைத்திருக்கின்றது நண்பர்களே. போன வருஷம் அவ்வளோ பெரிய சொர்க்கத்தை பார்த்தேன். அதே மாதிரி தந்த்ராவில் பெட்ரூமில்
அப்படி ஒரு பேரின்பத்தை, அப்படி ஒரு மகிழ்ச்சியை எல்லாருக்கும் குடுத்தேன். எல்லாருக்கும் குடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க சுவிட்சர்லாந்து போயிட்டு வெனிஸ்லயும், இட்டாலிலயும், ஆம்ஸ்டர்டாம்லயும், நெதர்லாண்ட்ஸ்லயும் வந்து அ ரோம் நகரத்திலயும் நீங்க என்னென்ன பியூட்டிஃபுல்னஸ பார்க்குறீங்களோ, என்ன மாரி மைண்ட் செட் அந்த அந்த டோபமைன் ஓவர் ஆயிடும். அந்த நேச்சரு, அந்த சுவிட்சர்லாந்தோட சிச்சுவேஷன், அந்த சொர்க்கத்தில சொர்க்கங்கிறது சுவிட்சர்லாந்துல வேற எங்கேயுமே கிடையாது. அப்படி ஒரு நேச்சர், அப்படி ஒரு அழகு, அப்படி ஒரு பியூட்டினஸ், அப்படி ஒரு ரிஷிகேஷ்ல போனா அதில 5% 10% கிடைக்கும் இந்தியாவுல. ஹிமாலயஸ்ல போனா ஒரு 100% கிடைக்கும். ஹிமாலயஸ்ல போனா ஒரு 20% கிடைக்கும். ஆனா எல்லா டெக்னாலஜியோடும் வேர்ல்டுல அத்தனை பேர் செல்வம் கொட்டி கிடக்குது. செல்வம் கொட்டி கிடக்கிற இடத்துல அவ்வளோ ரிச்னஸான ஒரு வாழ்க்கையில அவர் இந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அதுக்குள்ள போனோம்னாலே, இந்த சுவிட்சர்லாந்து போனோம்னாலே வானத்துல பறக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு கண்டிஷனை வந்து பார்த்தீங்கன்னா, உங்க பெட்ரூம்ல கொண்டு வந்து குடுக்குறேன். உங்க பெட்ரூம்ல நீங்க கரெக்ட்டா உங்க பெட்ரூம கரெக்ட்டா நீங்க வந்து சரி பண்ணி, நான் சொல்ற மாரி விஷயங்கள பண்ண ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, அப்படியே ஃப்ராக்ரன்ஸ் பறக்க ஆரம்பிச்சு வரும். இவர் தான் சொல்லுவாரு. நம்ம என்ன கற்பனை சொல்றோமோ அத்தனையும் முனீஸ்வரன் அழகா சொல்லுவாரு. என் வாழ்க்கையில வந்து அவ்வளோ அற்புதங்கள பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு. இதெல்லாம் என்ன? நான் எங்கேயோ யாருக்கோ செய்த சேவை. அந்த குருவிடம் வந்து நான் ஒண்ணும் கத்துக்கவில்லை. ஆனா, ஓஷோங்கிற ஒரு மாமனிதன் எனக்கு இந்த ட்ராக்க கண்டுபிடிச்சு குடுத்ததுக்கு அப்புறம், உலகம் முழுவதும் இன்னைக்கு ஒரு லட்சக்கணக்கான டிவோட்டீஸ், லட்சக்கணக்கான இமாலயம் வழியா கிடைச்ச அன்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப 20 நாளைக்கு முன்னாடி 8 வருஷமா ஒண்ணு உலகம் ஃபுல்லா சுத்திக்கிட்டு இருக்கும். என்ன காரணம், ஏது காரணம் அப்படின்னே தெரியல. இவ்வளோ ராஜமொழிகள் எடுத்துட்டும், இவ்வளோ நல்லது பண்ணி திடீர்னு ஒரு உடல்நல குறைவுங்கிற மாரி, திடீர்னு ஒரு வெயிட் லாஸ் ஆகுற மாரி ஒரு சூழ்நிலைகள். சும்மா ஒண்ணும் கிடையாது. ஒயிட் செல்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஒயிட் பிளட் செல்ஸ். அது என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் மாஸ்டர் ஹெல்த் செக்கப் வந்து ஒண்ணுமே இல்ல அப்படிங்கும்போது, நம்ம என்ன போய் என்னத்த கெட்ட பழக்கம்னு தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில கொஞ்சம் 1 அடி 2 அடி நடக்க முடியாத சூழ்நிலைகள். 8 வருஷமா அந்த மிஷின் தொடர்ந்து ஓடிட்டு இருக்கு. தொடர்ந்து பேசிட்டு ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் கிளாஸ் எடுக்கிறேன். இவ்வளோ பரபரப்பு, சுறுசுறுப்பு வேலைகள். என்ன மாரி டிராவல் பண்ண கவனம் கிடையாது. உலக நாடுகள் சுத்திட்டு கொஞ்சம் எல்லாம் பண்ணாலும், ஏதோ ஒரு சூழ்நிலைகள் கண்ட மாரி இது ஒரு ரீசைக்ளிங் பண்றதுக்கு. நான் எப்பொழுதுமே கேரளா அதெல்லாம் போயிட்டு ரீசைக்ளிங் பண்றது மாரி எல்லாம் பண்ணுவேன். இந்த டிடாக்ஷன் பண்ற வேலைய விட்டுட்டேன் கொஞ்சோண்டு. அதுக்கு இயற்கையே டிடாக்ஷன் பண்ணது போல இருக்கு. நன்றா யார் 8 வருஷத்துக்கு முன்னாடி சுரேஷ் எலைட்ஸால என்னுடைய ஹிமாலயால எல்லாத்துக்கும் வந்தவர். தங்கத்தட்டுல வச்சு தாங்குற மாரி 15 நாள். சார் உங்களுக்கு இந்த கடைசி நேரம் அப்படிங்கிறத சொல்லும்போது, நீங்க வந்து அந்த கனகம்பட்டியாருக்கு அந்த வாய்ப்பு ஏற்பட்டுச்சு. கனகம்பட்டியார் நீங்க போயிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கனகம்பட்டி சாமியார போய் பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், அவரு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார். அவரு வந்து அவரு அவரு வெளி போனாரா, யூரின் போனா கையில தாங்குறதுக்கு அத்தன என்ன குடுத்தாருன்னு தெரியல. இன்னைக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா, எதையுமே சம்பாதித்து வைக்காத ஒரு மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா, 60, 70 பேர் இன்னைக்கு ஜேன்னு பழனியில போய் எவன பார்த்தாலும் கனகம்பட்டி, கனகம்பட்டி, கனகம்பட்டின்னு அந்த கர்மா, அந்த உடம்பு வந்து கர்மாவ ஏதோ ஒரு பிறவியில அந்த கர்மாவ நீங்க சரி பண்ணீங்க அப்படின்னா, அந்த அவர் பார்த்தீங்கன்னா, இதால ஒரு தோ ஒரு ஏன்னா அந்த கூட்டுறது வரைக்கிறது அந்த தோட்டி சமுதாயம்னு சொல்லுவாங்க. அப்படியாப்பட்ட சமுதாயத்துக்கு பிராமின்ஸ் சங்கராச்சாரியரே வந்தார். அவருடைய சமாதியான நாள்ல. அந்த உலகம் அவரை காத்து நின்னுச்சு பார்த்தீங்களா? பீ அல்றது, அந்த யூரின் அல்றது, அவர வந்து தாங்குறது, தாங்கின்னு கடைசி நிமிஷம் உங்க உங்க வீட்ல ஒரு வயசானவங்க இருக்காங்க. ஒரு 50, 60 வயசுல இருக்காங்க. அந்த பாட்டிக்கு சாப்பாடு குடுத்தா அவங்க அம்மா, அப்பாவுக்கு செய்யறதே நம்ம சரியா செய்ய மாட்டோம். ஆனா எங்கேயோ இருந்த கனகம்பட்டி நீங்க கடைசி கால வாழ்க்கைய நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அப்படி ஒரு வாழ்க்கை. நான் சொல்லுவேன். சார் நீங்க எத்தன கோடி சம்பாரிச்சாலும், எத்தன விஷயங்கள் கடைசி நிமிஷத்தில் உங்கள் குடும்பம் இல்லாமல் உங்களை யாராவது ஒருத்தர் தாங்குன்னு தாங்கியிருந்தா நீ செய்த புண்ணியம் அதுதான் அப்படின்னு சொல்லுவேன். நம்ம கடைசி காலம்லாம் வரல. ஆனா, அந்த 15 நாள்ல உங்களுக்கு தெரியல. அப்பயும் நான் கிளாஸ் எடுத்தேன். ரொம்ப ஒரு மோசமான கண்டிஷன்ல தான் இருந்தேன். அந்த பர்த்டேக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி. அப்படியாப்பட்ட சூழ்நிலையில என்றைக்கோ நான் போட்ட விதை. போன வருஷம் விக்னேஷ் கோயல் என்ன ஒரு ரூ. 10,00,000 செலவு பண்ணி வேற ஒரு உலகத்துக்கு கொண்டு போயிட்டாரு. அவருக்குனாச்சும் நான் ஒரு 1000 கோடி வந்து லாபத்த குடுத்தேன். சுரேஷுக்கு நான் வந்து தந்த்ராவ உங்களுக்கு தெரியும் சுரேஷ் சாரோட அனுபவம் குடுத்தேன். அந்த சுரேஷ் வந்து பார்த்தீங்கன்னா, என்னை வைத்து தாங்குன விஷயம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, குடும்பமே குடும்பமே காலையில கோயிலுக்கு அழைச்சிட்டு போறது, காஞ்சிபுரத்தில ஒவ்வொரு கோயில்லேருந்து மூக்கர்ட்ட ஜூஸ் வாங்கி குடுக்குறது, ஹிப்னாட்டிசம் பண்றது, இது பண்றது அப்படிங்கிறது அன்னைக்கும் அன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, 13 வருஷத்துக்கு அப்புறம் உடம்பு செய்றதுக்கு அப்புறம் ஓஷோ சன்னியாசிகள் தான் என்ன இப்ப என்னுடைய சன்னியாசிகள் என்ன தாங்கி நின்னு, சார் கண்ணால பார்க்கலாம், சூழால பார்க்கலாம். அந்த நீங்க நீங்க வந்து அந்த ஒரு 4 பேர்னாச்சும் சம்பாரிங்க அப்படிங்கிறத வந்து அந்த சம்பாரிச்சு வச்சிருக்கும் பார்த்தீங்களா? அது வந்து உலகத்துல யாராலையும் செய்ய முடியாது. நான் பெருமைப்பட்டுக் கொள்வேன். என் வாழ்க்கையில் நான் சம்பாதித்த மிகப்பெரிய விஷயம். என் வாழ்க்கையில் இந்த 25 ஆண்டு காலம், 27 ஆண்டு காலம் ஆன்மீக பயணத்தில் மட்டுமே பயணித்த நான், உலகத்தின் மிகச்சிறந்த குருவை பெற்றேன். உலகத்தில் மிகச்சிறந்த எப்படிங்க? உலகத்தில் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவா, குரு பிரம்மனும், விஷ்ணுவும், சிவனும் இருந்தால் கூட அடைய முடியாத ஒரு குருவை நான் பெற்றேன். அவர்கள் உயிரோடு இருந்தால் கூட உலகத்தின் கிரீடம் சூட்டப்பட்ட சொல். உலகத்துல 3 பெரிய குருக்கள் யாராச்சும் ஒருத்தர் விரல் விட்டு இருந்தா 3 குரலும் ஓஷோ, ஓஷோ, ஓஷோ என்று தான் சொல்வேன். ஆனா நான் யாரையும் பார்க்காதவன் இல்லை. ஜக்கியை பார்த்தவன், ஜக்கியோடு பழகியவன், நித்யானந்தோடு பழகியவன், அ அ ரவிசங்கர்ஜியோட பிறகுனன், வேதாத்திரிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கினன், பிரம்மஜான ஆசிரியர் போய் எவ்வளோ பேர்ட்ட பார்த்தேன். ஆனா நான் பார்க்கவே இல்லை ஓஷோவை. ஏன் என்று கேட்டீர்கள்,
ஒரு சூட்சம சரீரமாக என்னை இந்த லெவலுக்கு வந்து உருவாக்கி இன்னைக்கு லட்ச பேர் வாழ்க்கை என்னை நீ நண்பனாக பார்த்தா நண்பனாக தெரிவது, குருவாக பார்த்தா குருவாக, நீங்க எப்படி குரு ஒரு கண்ணாடி பார்க்க பிரதிபலிக்கக்கூடிய இப்படி ஒரு அற்புதத்தை இந்த உலகத்துக்கு கொடுத்து இவ்வளவு பேரை என்ஜாய் பண்ண வச்ச உலகத்தின் இந்த வேர்ல்டு பெஸ்ட் குரு அப்படின்னு பார்த்தாக்கா நம்மளுக்குலாம் அவரை புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் 600 புத்தகம் பத்தி 25 வருஷம் ஆகும். 15 வருஷம் ஒரு புத்தகத்தை மட்டுமே படிச்சுக்கிட்டு இன்னைக்கு ஏன்னு சொன்னா அவரால் அணுவணுவாக உலகத்தின் மிக பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் தான். ஆனா ஓஷோக்கே அந்த மிகச்சிறந்த குருன்னு சொன்ன அவருக்கு கூட ஷீலா கூடயே இருந்த வாழ்ந்த ஒரு பெண் ஷீலா, எல்லா வர சொல்லும் ஓரிகள் 5000 பேர் வச்சிருந்த ஷீலா தான் துரோகம் பண்ணுச்சு. ஓஷோவுக்கு நடந்த துரோகம் பல பேர் காப்பாத்தினாங்க. ஒரு ஸ்லோ பாய்சன் வச்சு அவர் இறப்பதற்கு காரணமாக இருந்து அவருடைய வாழ்வை சாம்ராஜ்யமே அழிந்து போவதற்கு காரணமாக இருந்தது ஷீலா. நித்யானந்தர் இன்னைக்கு விட்டுருந்தா ஓஷோட 10 மடங்கு 100 மடங்கு வந்திருப்பார். லெனின் கருப்பன் தான் ஒரு சீடன் தான் அவர் இது பண்ணார். ஆனா நண்பர்களே, தர்மம் தலைக்காக்கும், தர்மம் தலைக்காக்கும், தர்மம் தலைக்காக்கும், என்றுமே நீங்கள் செய்த புண்ணியங்கள் உங்களை காக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். தெரிந்தோ தெரியாமலோ என்னோட 18 வயசுல இருந்து அன்னதானம் பண்ணிட்டு இருக்கேன். தெரிந்தோ தெரியாமலோ என்னுடைய 18 என்னுடைய கிட்டத்தட்ட 30 அந்த அந்த கிட்டத்தட்ட ஒரு 12 ஆண்டு காலமா எத்தனை உலகத்துல எத்தனை பேருடைய யார் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, உங்க செக்ஸ் போகும்போது எல்லாரும் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் நினைப்பீங்க, பெண்களா இருந்தால் பிடிச்ச ஹீரோயின். அதை தாண்டி என்னுடைய குரல் கிட்டத்தட்ட லட்சோபுடைய குடும்பத்தில் வாட்ஸ்அப் வாய்ஸாக போயிருக்கு. என்னை நினைக்காதவர்கள் யார் தாம்பத்தியம் அனுபவிச்சு முடிச்சு அந்த ஆர்கசம் முடிச்சு அந்த ஆர்கசம் அப்பா இந்த இன்பத்தை கொடுத்தது அமிர்தகுருன்னு சொல்லுங்க, என்னை வாழ்த்தாமல் இருக்க மாட்டாங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நான் செய்த கண்ணதானமும் நான் செய்த காமதானமும் எனக்கு 2 விரிய கண்டங்கள் வந்துச்சு. ஒன்று வந்து பார்த்தீர்கள் என்றால் 30 வயசுல உடம்பு சரியாக முடிச்சு அப்போ என்னை காத்துன்றது ஓஷோ என்ற குரு. ஓஷோ என்ற குரு எப்படி சூட்சம சரணாகதி, குரு சரணாகதி, குரு சரணாகதி. அன்னதானத்திலும் கூட தானங்கள் தர்மங்கள் தழிஞ்சுக்கிட்டே அந்த தர்மம் தலை காக்கும் என்பதற்கு உதாரணமாக நான் இருந்தேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. அந்த சமயத்தில் ஓஷோடைய சீடர்கள் சஞ்சய், டாக்டர் கோசாமி 1 வருஷம் வச்சு அப்படியேப்பட்ட பிரெயின் கேன்சர் அடித்து தூள் கலப்பி அக்குப்பஞ்சலில் வச்சு சரி பண்ணி என்னை புது மனிதன் ஆக்கி விட்டு சிங்கப்பூர் அனுப்பிச்சு விட்டு திருப்பி என்ன புது மனிதன் ஆக்கினாங்க. புது மனிதன் ஆக்கி அப்புறம் சினிமா உலகத்துக்குள்ள வந்தோம். அப்புறம் பல அடிகள் போட்டோம். அப்புறம் வந்தோம் திருப்பி இந்த தந்திராவை 8 வருஷம் 9 வருஷத்துக்கு முடிச்சேன். எந்த விதமான பிரதிபலங்களா ஃபீஸ் வாங்குறதுங்கிறது நான் இல்லை. உலகத்தில் எல்லாருமே ஒன்றுமே இல்லாதவங்களாம் அவ்வளோ லட்சக்கணக்கில் வாங்கிட்டு இருக்கான். ஒரு 21,000 வாங்கிட்டு அதுக்கெல்லாம் இல்லை, இதெல்லாம் ஒரு ஃபீஸே கிடையாது. நீங்கள் 21 லட்சம் கொடுத்தாலும் தரும். அது வந்து விக்னேஷ் கோயில்கிட்ட கேளுங்க, சுரேஷ் சார்ட்ட கேளுங்க, இந்த மகேந்திரன்ட்ட கேளுங்க, என்னை அணுவணுவாக அனுபவித்தவர்கள்ட்ட கேட்டு பாருங்க. இந்த மாசந்திரா ரைட் தந்திராவில் இருக்கிற சில நண்பர்கள் நீங்கள் உங்களுக்கு குரூப்பை ஷேர் பண்ணணும்னு நினச்சி இருந்தாலும் நம்மளை மீறி வருது. நண்பர்கள், நம்ம ஒரு நிமிஷம் நம்ம அனுபவத்தை, நம்ம சந்தோஷத்தை, நம்ம மகிழ்ச்சியை சார் வந்து பகிர்ந்துங்கன்னா எவ்வளோ சுயநலமான மனிதர்கள்லாம் பார்த்துக்கிட்டேன். அப்படி இருக்கும்போது நன்றாக ஓஷோவுக்கு ஜீசஸுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் என் வாழ்க்கையில் கிடைத்தது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அன்னைக்கு இந்த ஃபாரின் கண்ட்ரிஸ் போயிட்டு உலக நாடு ஃபுல்லாக ₹1 செலவு பண்ணாமல் நான் ஆசைப்பட்டேங்கிறதுக்காக யார் சார் செய்வா? 20 லட்ச ரூபா செலவு பண்ணி என்னை வந்து யூரோப் கண்ட்ரி ஃபுல்லாக விக்னேஷ் பிள்ளை அனுப்பிச்சு விட்டாரு. இந்த நிமிடம் வரலும் அவருடைய வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய திருப்புமுனையை நான் ஏற்படுத்தியிருக்கின்றேன். அவ்வளோ பெரிய 300 கோடி ரூபா நஷ்டமாகி போயிட்டு இந்த பிஸ்னஸ் பண்ணுறதா வேணாமான்னு சொல்லிட்டு இருந்த அவருடைய அனுபவங்கள் இருக்கு பாருங்க. குரோன் எதா பாருங்க, என்னதானா இருக்கட்டும், பர்த்டே எதை பார்த்தாலும் அவருடைய பங்களிப்பு இல்லாமல் இருக்குது. 10,000 இல்லை, 500 அதெல்லாம் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஏதாவது 5,000 10,000 போட்டுக்கிட்டே தான் இருப்பார். எந்த காலகட்டமும் பண்ணிக்கிட்டே இருப்பார். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா அப்படி கணக்கே பார்க்கல. இந்தாங்க ஒரு 5 லட்சம் $5,000 எடுத்துகிட்டு போங்க. இந்த சுரேஷ் சார் தான் வந்தார் அன்றைக்கி $5,000 கொடுங்க, €5,000 கொடுக்கும்போது அந்த திருப்பி வந்து கொடுங்கன்னார். ஆனால் அதை மறந்துட்டார். அதுக்கப்புறம் திருப்பி டிக்கெட்டை போட்டு கொடுத்தார். திருப்பி அங்கே போனால் அதுக்கப்புறம் இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்னா, நீங்கள் தொடர்ந்து நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் பண்ண விஷயம் அந்த மனுஷன்ட்டேருந்து எனக்கு ஒன்றுமே கிடைக்கல. அன்றைக்கு வந்து சித்தாசிரமத்திலேருந்து ஒரு மகாயோகிட்ட ஒரு கேரளா ஆசிரமத்திலேருந்து, அதாவது நீங்கள் ஒரு போய் தீட்சை வாங்கணும்னா இப்போ சில பேர் என்னடா எங்களை அப்படிலாம் கிடையாது. சும்மா அந்த ஆக்னி தீட்சை வாங்குறது 6 மாதம் அவர்கிட்ட ஒர்ஷிப் பண்ணணும். நீங்கள் எந்த குருக்கிட்டையாச்சும் மாற்றி போகணும். மந்திர தீட்சை வாங்குறது 1 வருஷம் அவங்க குடும்பத்தை, அது மாதிரி 2.5 வருஷம் அவங்க குடும்பத்தை வந்து எல்லா படிப்பு எம்சிஏ படிச்சு எல்லாத்தையும் விட்டுட்டு போய் கிடந்தேன். ஆனால் அங்கேருந்து ஒன்று கூட நான் கற்றுக்கல. கடைசி நிமிஷம் ஏமாற்றி தான் எங்களை அனுப்பிச்சேன். ஆன்மீக மோசடி அதெல்லாம். ஆனால் அதை நான் நினைக்கல. அந்த போட்ட உழைப்போட பலன் தான் ஓஷோங்கிற மகா குரு கிடைச்சார். ஆனால் அந்த குருவுக்கு நான் விசுவாசமாக இருந்த ஒரு பெரும் புண்ணியம் தான் என்ன நடந்துச்சு, எனக்கு உடம்பு சரியாகும் போது அப்படி தங்கத்தட்டில் வச்சு தாங்கலை. ஆனால் டாக்டர்கிட்ட அப்படி அடிச்சு ஃபீஸ் வாங்கினா எல்லாம் பண்ணாங்க. ஆனால் பிரெயின் கேன்சர் இதில் வந்து 15 நாள் செத்து ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல் சொன்னால் நான் காப்பாற்றுகின்றேன் என்று நான் செய்த அன்னதானம், நான் அன்னைக்கு ஒரு குருவுக்கு செஞ்ச உற்சவம், ஓஷோவுக்கு இருந்த நேர்மையும் அன்றைக்கு எனக்கு உடம்புலேருந்து மிராக்கள் காமிச்சு விட்டாங்க. இன்றைய நாளில் இந்த 15 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியாது, மறுபடியும் என்ன சார் திடீர்னு ஒரு 15 கிலோ இடம் குறைஞ்சி போச்சு, ஆல்ரெடி ஒரு ஸ்டெப் கூட நடக்க முடியல, இவ்வளோ ஒரு பெரிய பலவீனம், ஒரு திருஷ்டி மாதிரி ஆச்சா என்ன மாதிரியா, அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் எந்த மனிதனுக்கும் கிடைக்காத ஒரு அற்புதம் சுரேஷ் கோகிலா அப்படின்னு. சார் யார் சார் வீட்டுக்குள்ளே கொண்டு போய் உட்கார வச்சு
காலை 2 1/2 மணி நேரம் அந்த கூசா தெரப்பிங்கிறது தூங்குறவரெல்லாம் பண்ணி ஹிப்னாட்டிசம் பண்ணி அந்த அக்குபஞ்சர் மறுபடியும் காப்பாற்றி இன்னைக்கு இவ்வளோ 15 நாளில் புத்தம் புது மனுஷனா. காலையில் புல்லட் எடுத்து காஞ்சிபுரத்தை சுற்றினா கோயில் வீடாக சுற்றி ஒரு ஸ்டெப்பு ஸ்ட்ரெச்சரில் வச்சு கொண்டு போகணுன்னு திருப்பி 15 நாள் எப்படியா ஒரு மனுஷனை வச்சு என்ன மாதிரி ஒரு சேவை தங்கத்தட்டில் வச்சு கடைசி நேரத்தில் நான் 70 80 வயசில் போகும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய சீடர் எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு சீடர் உலகத்தில் யாருக்குமே கிடைக்கல. நான் ஆசிரமம் அமைக்கல, சரிங்க சிவசுப்பிரமணியம் சாருக்கு ஒரு வந்து ஒரு இது அமைக்கல. காரணம் என்ன என்று கேட்டீர்கள், தன்னந்தனியா எல்லாரையும் மகிழ்ச்சி பண்ண. அதாவது வந்து எந்த ஒரு நான் நிறைய குருக்களை பார்த்துருக்கேன். என்ன ஆகுனா என்ன பண்ணா சேவை பண்ண வச்சு அட்டி உரிச்சு எடுத்துருவாங்க. சீடனை உரிச்சு எடுத்து துரோணரோட புழிஞ்சு. ஆகவே சிவசுப்பிரமணிய மனிதர்களுக்கு மாதிரி தெரியும். நீங்க வாழ்க்கையில் சம்பாரிச்ச சொத்து என்ன என்று கேட்டீர்கள் என்றால் கனகம்பட்டி சாமியார் மாதிரி கடைசி காலத்தில் உங்கள்கிட்ட சொத்து இருக்கு, 100 கோடி இருக்கு, 50 கோடி, அதை பார்க்காமல் நீங்களுடைய அன்பும் உங்களுடைய பாசத்தையும் உங்களுடைய பேன்பத்தையும் நினைத்து உங்களுக்கு யார் சேவை செய்ய, அதுதான் நீங்கள் சம்பாரிச்ச சொத்து. உங்க பிள்ளைகள் இல்லாமல் என்ன சிவசுப்பிரமணியம் சார், உங்க பிள்ளைகள் இல்லாமல் மனைவிகள் இல்லாமல் எனக்கு மனைவி அவங்க வேற ஒரு சூழ்நிலையில் வெளியில் இருக்காங்க. நம்ம மேனேஜர் தினேஷ் அவரும் ஒரு வாரம் இருந்தார். அவர் நம்மள்ட்ட மேனேஜர், நம்மள்ட்ட சம்பளம் வாங்கிட்டு இருக்கு. அவர் செஞ்சதெல்லாம் கிடையாது. எந்த விதமான பிரதிபலனும் தராம எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்படி கையை கட்டிட்டு இப்படி தான் நிற்கிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் பையனை மாஸ்டர் மாஸ்டர் மாஸ்டர்னு நான் என்ன ரூமில் படுத்துட்டேன், வாசலில் படுத்துக்கிட்டு அவர் ஒரு நாள் வெளியில் போயிட்டான். பையனை அப்படியே டெடிக்கேஷனாக பையனை தயார் பண்ணி பையன் வாசலில் நிற்கிறான். அப்படி இதெல்லாம் வந்து எப்படியாப்பட்ட ஒரு பாக்கியம். கனகம்பட்டிக்கு நான் பார்த்து பொறாமப்பட்டிருக்கேன். அவர் என்ன பண்ணியிருக்கான்னு என் கண்கூடாக நான் பார்த்தது நான் செய்த புண்ணியம். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நண்பர்களே, ஒரு விஷயத்துக்குள்ளே வந்துட்டோம், கொஞ்சம் சரணாகதி, கொஞ்சம் டெடிக்கேஷன், கொஞ்சம் அந்த குரு என்ன பாதையில் போகிறாரு, என்ன விஷயத்தில் போகிறாரு, என்ன விஷயத்தை கொடுக்க போகிறாரு, இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இவருடைய ரசி மூலம் என்ன, நதி மூலம் என்ன, எப்படியாப்பட்ட சூழ்நிலைகள். சார் நான் வந்து ஜக்கி வாசு ஓஷோட போகும்போது ஒரு சின்ன துரும்பு ஜக்கிக்கே வந்து பிரெயினை பிளந்து இது பண்ணி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து இப்போ சிவராத்திரி அன்னைக்கு மயக்கம் போட்டு வந்து மறுபடியும் அவருக்கே வந்து இங்கிலீஷ் ட்ரீட்மெண்ட் கொடுத்து தான் சரி பண்ணாங்க. நான் வெறும் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் மாற்று மருத்துவத்திலையும் இதுலேயும் மட்டும் சரியாகி வர்றேன். ஒவ்வொரு கண்டத்திலையும் சரியாகணும். 10 வருஷம் 15 வருஷத்துக்கு ஒரு கண்டம், 2வது வாட்டி ஒரு கண்டம். அந்த யாருக்குமே தெரியாது. சொல்ல பார்த்தீங்களா, அயோத்தியிலேருந்து நம்மளுக்காக பிரார்த்தனை பண்ணி அனுப்புகிறாங்க. சொல்ல அப்படிங்களா நண்பர்களே, நாம் வந்து எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்த பூமிக்கு அது 100 மடங்கு 1000 மடங்கு எங்களுக்கு திரும்பி வரும் என்பதற்கு நானே மிகச்சிறந்த உதாரணம். நண்பர்களே, இந்த பூமியில் திருப்பி 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 நான் வாழ்ந்து கொண்டு இருப்பது, எனக்கு ஆயுசு இருக்கா, எனக்கு வாழ்க்கையில் எது இருக்கோ, நான் இந்த பூமியில் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது காரணம் நான் செய்த தர்மம், நான் செய்த புண்ணியம், நான் குருக்கு செய்த சேவை. அன்றைக்கு இந்த சித்தாசிரமத்தில் ஒரு டெக்னிக் கூட கற்றுக்காம அவன் பிள்ளைக்கு குண்டி கழுவி விட்டோம் பார்த்தீங்களா, அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் இன்னை வரல என்னை காப்பாற்றிட்டு. நீங்கள் 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 ஒரு பொய்யான குருவை தேர்ந்தெடுத்து நீங்கள் சேவை செய்தால் நீங்கள் செய்த சேவை, நீங்கள் செய்த கர்மயோகம் உண்மையாக இருந்தால் உங்கள் ஆயுள் முழுவதும் 100,000 சீடர்களுக்கு உண்மையான சீடர்கள் கிடைப்பாங்க. அப்படி பார்க்கும்போது நான் எனக்கு கிடைத்த சீடர்கள் நினைத்து ஓஷோவுக்கு கூட அந்த பாக்கியம் கிடைக்கல. ஜீசஸ் யூதாஸ் அவர் சீடன் தான் காட்டி கொடுத்தான். யாருக்குமே அந்த பாக்கியம் சரியாக அமையவில்லை. ஒரு சிலர் கிருஷ்ணர் தவிர. கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கு ஒரு பெரிய ராஜ்யத்தை தான் கொடுத்தார். அர்ஜுனனுக்கு அவ்வளோ பெரிய ராஜ்யத்தை கொடுத்தார். நான் ஒன்றையுமே திருப்பி செய்யலை, அவங்களுடைய இல்லறத்தை மட்டும் தான் திருப்பி செய்த நண்பர்கள். ஆகவே நண்பர்களே, இது வந்து சும்மா வந்து ஏதோ வந்தோம் 20 வருஷத்தை பணம் கட்டிட்டோம் ஒரு வாத்தியார்ட்ட கற்றுட்டு போகிற மாதிரி இருந்தோம்னா என்றைக்குமே நம்ம கற்றுக்க முடியாது. இது வந்து குரு அன்பிலும் குரு பரிபூர்ணத்திலும் குரு சரணாகதியிலும் கற்றுக்கொள்ளக்கூடிய பெரிய விஷயம் நண்பர்களே. இதில் பெரிய திருவிழாவில் இன்னொன்று வந்துச்சு. ஆகவே இதை வந்து சும்மா ஒரு ட்ரைனிங் பயிற்சி வகுப்பாராம சரணாகதியோடு வந்தீர்கள் என்றால் இந்த பிறவி இல்லை, எல்லா பிறவியிலும் உங்களுக்கு பிறவியில்லா பெருங்கடலை கடந்து ஞான நிலையை எய்வதற்கு இந்த பிறவியில் நீங்கள் எவ்வளோ பெரிய கண்டம் வந்து ஏமன் வந்து இவனுக்கு வந்து வாசவழியை நீட்டினா கூட நீங்கள் செய்த கர்ம யோகம், நீங்கள் செய்த பக்தி, நீங்கள் செய்த டெடிக்கேஷன் உங்களை காப்பாற்றும் 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 என்பதற்கு நீங்கள் வந்து மார்க்கண்டையனை தேடி போக வேண்டியதில்லை, ஓஷோவை தேடி போக வேண்டியதில்லை, வெவ்வேறு சித்தர்களை தேடி போக வேண்டிய பிள்ளைக்கறி சமைத்த அந்த எவ்வளோ கண்ணுக்கு கண் கொடுத்த கண்ணப்பனா யாரையுமே தேடி போக வேண்டியதில்லை, 64 நாயன்மார்கள் ஆழ்வார்களும் தேடி போக வேண்டியதில்லை. உங்களுக்கு முன்னாடி இருக்கிற அமிர்தகுரு ராஜசேகர் மட்டுமே நண்பர்கள். நீங்கள் செய்த புண்ணியம், நீங்கள் செய்த தர்மம் எப்படியாப்பட்ட கண்டங்கள் வந்தாலும் உங்களை தாங்கி இந்த பூமியில் வாழ வைக்கும் வாழ வைக்கும் வாழ வைக்கும் வாழ வைக்கும் என்பதை இன்றைய செய்தியாக சொல்லிக்கொண்டு சும்மா ஒரு என்னடா பொழுதனைக்கும் இது அதாவது போடுறவங்களோட எண்ணங்கள் தெரியாது. ஆனால் மகேந்திரன் எந்த காலகட்டத்தில் போட்டாலும் ஒரு பேர் இருக்கா இல்லாமல் இருக்காருன்னா அந்த 27 வருட பௌர்ணமி அன்னதானம். பௌர்ணமி ஏன் பௌர்ணமிங்கிறது ஒளி பொருந்திய சூழ்நிலைகள். அந்த ஒளி பொருந்திய சூழ்நிலைகளில் அரிசி பச்சரிசியை வச்சு சாதமாக போட்டு 4 பேரோட பசியை நிற்கணும். அப்பா, அதாவது வந்து அன்னதானத்துக்கு வந்து 100 மடங்கு எஃபெக்ட், காமதானத்துக்கு 1,00,000 மடங்கு எஃபெக்ட்.
காமப்பசியை எவன் தீர்க்கின்றானோ அவனுக்கு அழிவே இல்லை, அழிவே இல்லை, அழிவே இல்லை. இந்த அமிர்த குரு ராஜசேகருக்கு அழிவே இல்லை, அழிவே இல்லை. எவ்வளவு பேருடைய காமப்பசியை தீர்த்திருக்கின்றன. ஆகவே நண்பர்களை, முடிந்தவர்களும் அன்னதானத்தையும் காமதானத்தையும் செய்யுங்கள். ஒரு 4 பேர்ட்ட நாச்சும் கிருஷ்ண பரமாத்மா சொல்கின்றார், யோகங்களே நான் ராஜயோகம், கர்மயோகம், தர்மயோகம், எவ்வளவு பக்தி யோகத்துக்கு கண்ணப்ப நாயனார் சொல்லலாம், ராஜயோகத்துக்கு விவேகானந்தரை சொல்லலாம், ஞான யோகத்துக்கு ஜெய கிருஷ்ணமூர்த்தியை சொல்லலாம். ஆனா கர்ம யுகத்துக்கு எனக்கு பிடித்த யுகங்களே கர்மயோகம், எந்தவித பிரதிபலனும் இல்லாமல் பண்ணக்கூடிய யோகம் தான் பகவான் கிருஷ்ணனை மேலும் 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 கிருஷ்ணனாக கொண்டு போயிட்டு இருக்கு, அழிவில்லாத சக்தியாக கொண்டு போயிட்டு இருக்கு. ஆகவே நண்பர்களே, என்ன நான் சொல்றேன், அன்னதானம் என்னமோ மாசத்துக்கு ஒரு சும்மா 100 ரூபா 150 ரூபா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பௌர்ணமி அன்னதானங்களுக்கு குரு என்ன விஷயம் அதோட சேர்ந்து பயணிங்க அப்படின்னு தான் சொல்றேன். அதுல சேர்ந்து பயணிக்கு நிறைய பேர் பயணிச்சிட்டீங்க. எனக்கு வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். ஏன் திருப்பி திருப்பி சொல்றேன்னா, தர்மம் தலை காக்கும், தர்மம் தலை காக்கும், தர்மங்க தலை காக்கும். ஏன்னா எவ்வளோ பெரிய கண்டங்கள் வந்தாலும் ஒரு 4 பேர்கிட்ட அதை கரெக்டா ஒவ்வொரு வாட்டி குரூப்லையும் சொல்றேன், செய்யுங்க சார், உங்க அனுபவத்தை சொல்லுங்க சார். நீங்க அப்ப அதை கரெக்டா சுகுமார் சார் வந்து கிட்டத்தட்ட 20 கிளாஸ்ல வந்து தன்னுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணிட்டு போயிருக்காரு. அது எவ்வளவு பேருக்கு மோட்டிவேஷன் தெரியுமா? அதே மாதிரி முனிவீஸ்வரன், அவர் பிரம்மச்சாரி, அவர் வந்து இன்னும் கல்யாணம் பண்ணல, ஆனா அனுபவம் சொன்னா முதல் வார்த்தையா வந்து அவர் தான் சொல்லுவார். அதே மாதிரி சிவசுப்பிரமணியன் சார், குருக்கெல்லாம் குரு சார், நான் வந்து ஒரு 4 வார்த்தை பேசுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போவார். அது மாதிரி உங்கள்ட்ட இருந்து நிறைய நான் எதிர்பார்க்கிறேன். ஆனா அந்த சனிக்கிழமை கிளாஸ் மட்டும் கரெக்டா வந்துட்டு பேரை சொல்லி கூப்பிட்டா கூட அட்டன் பண்ணாம சுயநலமாக டெக்னிக்கை மட்டும் தூக்கிட்டு போனீங்கன்னா ஒண்ணும் கிடையாது, ஒரு பலனையும் அனுபவிக்க முடியாது. இல்லறம் என்பது குருவோட ஆசீர்வாதம். இன்னைக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், அதாவது டெக்னிக் கொடுக்குறேன், அதான் ஒவ்வொன்றத்தையும் சோச்சு பார்த்தாதான் தெரியும். இன்னைக்கு சார் பல்லு போனவன், கல்லு போனவன், கண்ணு போனவன், ஒண்ணுமே இல்லாதவன்லாம் தந்திரா கிளாஸ் எடுத்துக்கிட்டு ஒன்றுத்தையும் சும்மா படிப்பறிவு வச்சு ஏற்றிட்டான். அனுபவ அறிவை வைத்து இதை இப்படி பண்ணு, இதை அப்படி பண்ணு, இதை பண்ணு, இந்த இந்த அனுபவம் வரும்னு ஒவ்வொரு டெக்னிக் எழுதி கொடுத்துட்டு இருக்கேன். அவ்வளவு ரிசல்ட் வருது 52 ஸ்டேஜ்லையும். அனுபவித்து தீர்க்கின்றார்கள், அணுவணுவாக அனுபவித்து தீர்க்கின்றார்கள், பேரன்பு லெவல்ல அனுபவித்து தீர்க்கின்றார்கள். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு பக்தி. ஆகவே நண்பர்களே, இந்த ஹாப்பனிங், இந்த மெலட்டோனின் செரோட்டோனின் எண்டோஃபின்கள் திறக்கணும் அப்படின்னு நன்றாக புரிந்து கொள்ளும் நண்பர்களே. அதாவது வந்து ஞானப்பாதையில் பயணிச்சு அந்த என்லைட்மெண்ட் கிட்டக்க திறந்துடலாம். எப்படி வந்து கிருஷ்ணன் வந்து பார்த்தீங்கன்னா கர்ணன் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய விஷயத்தையும் செஞ்சு சில சில தவறுகள் செய்ததுனால அவனுக்கு வந்து சொர்க்கம் போகும்போது போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சொர்க்கத்துக்கு வழின்னு போகும்போது நரகத்தை நோக்கி போயிட்டு இருந்தான். திடீர்னு சொர்க்கத்துக்கு என்ன ஏதாச்சும் ஒரு வழி சொல்லும்போது வந்து வந்து ஒரு அசுதீரி சொன்னிச்சான், ஒன்றும் இல்லை கட்ட ஆள்காட்டி வரல சப்பு நீ சொர்க்கத்துக்கு போயிடு. என்ன அப்படின்னா அவன் எல்லா தானம் பண்ணால் அன்னதானம் பண்ணவே இல்லை. ஆனா ஒரு சமயம் அண்ணா பசியோடு வந்து நின்னவனுக்காக தன்னுடைய ஆள்காட்டி விரலை பார்த்து இப்படி காமிச்சானாம். காமிச்சதுனால இந்த ஆள்காட்டி விரல் மட்டும் புண்ணியம் உடம்புல எல்லா புண்ணியத்தோட வாரி வாரி தங்கத்தை வேணா கர்ண வள்ளல்னு பேர் எடுத்தான். ஆனா அன்னதானமே பண்ணல. அதனால இந்த ஆள்காட்டி விரலை சப்பனான சொர்க்கத்துக்கு போயிட்டான். ஆகவே நண்பர்களே, நாமெல்லாம் இப்படி 27 வருஷமா எத்தனை பசியை ஆட்டி இருக்கணும், எத்தனை ஆயிரங்கள் பசியாக, எத்தனை கோடி பேரோட பசியாத்தி இருக்கணும். அதை விடலாம் தாண்டின பெரிய விஷயம் காமதானம். ஆகவே நண்பர்களே, 10 பைசா செலவு இல்லாமல் அந்த வாட்ஸ்அப் முதல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட அதை ஷேர் பண்ணுங்கன்னு பல காலமா சொல்லிட்டேன். அப்படி இல்லை 2 அனுபவத்தை நாச்சும் வந்து சொல்லிட்டு அப்படி அனுபவங்கள் சொல்ல 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 பேச 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 தான் இந்த கிளாஸ்ல நீங்க பெரிய மாற்றத்தையும் பெரிய ஏற்றத்தையும் பெரிய அனுபவத்தையும் நீங்கள் அனுபவிக்க முடியும் நண்பர்களே. ஆகவே நண்பர்களே, இன்று உங்களுக்காக நான் சொன்ன இந்த வஜ்ரோலி முத்திரை என்ற அற்புதமான முத்திரையை சொல்கின்றேன். இந்த வஜ்ரோலி முத்திரையில 3 ஸ்டேஜ் இருக்கு நண்பர்களே. 11வது ஸ்டேஜ் இன்னைக்கு வந்து கடைசி அனுபவம் கேட்கிறேன். இந்த ஃப்ளோல போயிடுறேன். அதாவது வந்து ஆலிவ் ஆயில் வரிசையா வருத்த சொல்ல போறேன். நவரத்ன ஆயில் இது ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். எல்லா கடையிலும் நவரத்ன ஆயில். சும்மா இப்போ அரோமா ஆயில்ஸ்ல அவ்வளோ ஆயில்ஸ் கொடுக்குறாங்க, அவ்வளோ பலன் கொடுக்குறாங்க. அதை திருப்பி நீங்க எங்கள்கிட்ட ஃபாலோ பண்ணணும், என்கிட்ட வரணும். நம்ம கான்செப்ட் எங்கள்கிட்ட வராதிங்கன்னு சொல்றதுக்கு முடிஞ்சவரை ஈஸியா கிடைக்கிற ஆயில்ஸ் தான் கொடுக்குறேன். அதுலயும் பலன் எடுக்க பாக்குறேன். உள்ள போறீங்களா? அரோமா ஆயில்ஸ்ல ஒரு 22 ஆயில் இருக்கு. அதெல்லாம் சொர்க்கத்தை கொடுக்குற ஆயில். அதை கட்டிக்கிட்டு இவர்கிட்ட ஃபாலோ பண்ணுங்கன்னு நான் உங்களுக்கு 100 150 இதுல ஏதோ ஒன்று அது ஒரு வியாபாரத்தையே நீங்க எங்களால் சமாளிக்கவே முடியாதுங்கிறது தான் ஈஸியா கிடைக்கிற ஆயில். மார்க்கெட்ல கிடைக்கிற ஆயில் எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ஆரம்பத்துலேயும் தெரியும். மாசம் ஹைலைட் இருந்தாலும் ஈஸியா மார்க்கெட்ல அமேசான்ல கிடைக்கிற தான் கொடுத்துட்டு இருக்கேன். அதை எடுத்து இன்னைக்கு குளிச்சு உடம்ப குளிர்ச்சி பண்ணிட்டு அந்த நவரத்ன ஆயில் 10 நிமிஷத்துக்குள்ள மென்தால் வேற கலந்துருக்கும். பயங்கர குளிர்ச்சி ஆயிடும். பயங்கர ஒரு ஏசி போட்ட மாதிரி இருக்கு. நார்த் இந்தியன்ஸ் ஃபுல்லாக நவரத்ன ஆயிலே மூலிகை கிடப்பான். அது ஒரு ஒரு பிராண்டு. நாளைக்கு நல்ல ஒரு 20 நிமிஷம் மலர்கள் அலங்கரித்து, சார் அந்த பெட்ரூம்ல உங்களுக்கு ஏதாச்சும் நடக்கணும், ஏதாச்சும் ஹேப்பனிங் தான் நான் சொன்னதெல்லாம் இப்போ நான் சொன்னதெல்லாம் நீங்க செஞ்சிருந்தா தான் நடக்கும். குரு சேவை, மாதாபிதா குரு தெய்வம்ங்கிற மாதிரி குரு சேவை. அதுக்கப்புறம் தர்மங்கள், தானங்கள், புண்ணியங்கள் எல்லாமே ஏதாச்சும் ஒன்று அந்த பயணத்தில் பயணிக்கும் போது தான். சும்மா இவன்ட்ட காசை கட்டிட்டு வந்து கற்றுக்க வந்தவன்னு ஒரு இதோட வந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதான் நான் இல்லை, எந்த குருக்கிட்ட போனாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. நான் தான் சொல்லுகின்றேன், ஒரு பொய்யான குருக்கிட்ட 2 வருஷம் 2.5 வருஷம் குண்டி கழுவி விட்டு அவனுக்கு அவ்வளோ பிள்ளைங்களை வச்சு அவங்க குடும்பத்தை வீட கட்டி கொடுத்து எலக்ட்ரிக் மணலை சுமண்ட மூட்டை மண் சூட்ட சமந்ததோட புண்ணியம் தான் எனக்கு கோஷா கிடைச்சார். அந்த புண்ணியம் தான் எனக்கு இவ்வளோ அவன்கிட்ட நான் ஒன்றுமே கற்றுக்கல.
ஆனா இன்னைக்கு உலகத்துல இவ்வளவு பெரிய டெக்னிக், யாருக்கும் கிடைக்காத டெக்னிக், அற்புத அச்சய பாத்திரத்தை ஆண்டவன் என்னிடம் கொடுத்து விட்டான். நீங்க உலகம் ஃபுல்லா தந்திரான்னு போய் சர்ச் பண்ணி பாருங்க. நான் கொடுக்குற டெக்னிக்ல எவனாச்சும் ஒருத்தன் கொடுத்துட்டான், என்கிட்ட காப்பி அடிச்சு வேணா கொடுக்கலாம், பொய் உறுதிமொழி கொடுத்துட்டான். நான் கொடுக்குற டெக்னிக் கண்டுபிடிச்ச டெக்னிக் அவனே கொடுக்குறேன். நான் தந்திரா கிளாஸே எடுக்கல. நீங்க சாதாரண மாஸ்டர்கிட்ட வரல. 100 ஓஷோ, 100 அகஸ்தியர், 100 புலிப்பாணி, 100 பரஞ்சோதி மகான் வந்து இந்த பூமிக்கு என்ன செய்யணும்னு ஆசைப்பட்டார்களோ அதோட இறுதி வடிவத்தை நான் கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த நூற்றாண்டின் இன்னும் 10 நூற்றாண்டுக்கு இல்ல 100 நூற்றாண்டுக்கு ஒரு காமசூத்திரத்தை கொடுத்த வாஸ்தானியரை விட இந்த அமிர்தகுரு ராஜன் வேல் ஃபேமஸா இருக்க போறான். இந்த வருங்கால 20-30 வருஷத்துல நீ நினைச்சு பார்க்க முடியாத உயரத்துக்கு நான் போவேன். நீங்க நினைச்சு பார்க்க முடியாத விஷயத்துக்குள்ள என்னுடைய நம்பி இருக்கின்ற சீடர்களும் போவார்கள். விக்னேஷ் கோயல்னு ஒருத்தர் பிசினஸ்ல இன்னைக்கு 1000 கோடியை ரீச் பண்ணிட்டாரு. இன்னைக்கு சவால் விட்டு சொல்லியிருக்கேன். அவரோட ஜாதகங்கள் கணக்கு எல்லாத்தையும் அவரோட டெடிகேஷன் கர்மயோகத்துக்கு நாளைக்கும் பாருங்க. அன்னதானம் ஒன்று இப்போதான் பர்த்டேக்கு 10,000 பணம் போட்டாரு. அவர்கிட்ட கேட்கவே இல்லை. இப்போதான் என்னென்னமோ பண்ண நாளைக்கு 5,000 10,000 போடுவார். இதை நான் பெருமையா சொல்லலை. அந்த வார்த்தை குருவோட வார்த்தை, அந்த வார்த்தையை மதிக்க வேண்டும் என்பதற்காக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நம்ம வந்திருக்கிற விஷயம் சும்மா தந்திரா செக்ஸை கத்துக்க வரல. ஸ்பிரிச்சுவாலிட்டியில ஒரு பெரிய விஷயத்துக்கு அந்த வஜ்ரோலி முத்திரைங்கிற ஒரு விஷயங்கிறது நீங்க எத்தனை கோடி கொடுத்தாலும் சொல்ல கொடுக்காத விஷயம். சொல்ல போறீங்களா இல்லையா? அதை உண்மையாக இன்னும் எப்படியாச்சும் ஒரு சுகுமார் மாதிரி, ஒரு மகேந்திரன் மாதிரி, ஒரு முனீஸ்வரன் மாதிரி, ஒரு சிவசுப்பிரமணிய சாரி கிடைக்க மாட்டாங்களாங்கிறதுக்காக அவளை சொல்றேன். சும்மா கணத்தை கட்டிட்டு அந்த 21 ஃபீஸுக்கெல்லாம் அந்த உயிரை கொடுத்து பேசுறேன். இந்த வஜ்ரோலி முத்திரைங்கிறத மட்டும் நீங்க செஞ்சு பாருங்க. என்ன மாதிரி ஒரு விஷயம். இன்னைக்கு வீடியோ இந்த பேசுன விஷயத்தை எடுத்து போறேன், திருப்பி கேட்டு பாருங்க. நான் இதை பேசணும்னு வரல. 10 நிமிஷத்துல எனக்கு ஏகப்பட்ட அலைச்சல், ஏகப்பட்ட அன்னதானம் 2 மணி நேரம் விசா, நீங்க வைகாசி விசான்னு அன்னதானம் பண்ணிட்டு பார்த்திபன் சுவாமியில பண்ணிட்டு வந்து உட்காந்து ஒரு 10 நிமிஷத்துல முடிப்போம். டெக்னிக்கை சொல்லி முடிப்போம். இந்த ½ அன் அவர் அன்னெசரியா வந்திருக்கு. இன்னைக்கு கிளாஸ் அட்டன் பண்ணவங்க எல்லாருக்கும் பெரிய பாக்கியம். இந்த ரெக்கார்டிங் போறோம். 1 வாட்டி 2 வாட்டி கண்டிப்பாக கேளுங்கள் நண்பர்களே. இந்த குரு பக்திக்கும் ஞான பக்தியும் தர்மத்துக்கும் உள்ள விஷயத்தை கண்டிப்பாக கடைபிடிங்கள். நீங்கள் இந்த பிறவியில் ஞானத்தை அடைவீர்கள். இதற்கு நான் உத்தரவாதம். நீங்கள் என்லைட்மெண்ட் அடையும்போது எப்படி சொர்க்கத்துக்கு வந்து அந்த ஒரு அசிரியர் வந்து கர்ணனுக்கு வழிகாட்டுனுச்சோ அது மாதிரி நீங்க என்லைட்மெண்ட் அந்த எண்டுல எல்லா கர்மாவும் கழிச்சுட்டு எண்டுல போய் நிற்கும் போது ஒரு சில பேர் ஐடென்டிஃபை ஒரு குருநாதர்கள் அன்னிச்சே வந்து உங்களை ஹெல்ப் பண்ணும். இது மாதிரி வலையான 1000 அன்னிச்சையான விஷயங்கள் என் வாழ்க்கையில் நடந்திருக்கின்றது. அதெல்லாம் பேசுனீங்கன்னா மிரண்டு போயிடுவீங்க. அதெல்லாம் பேசுறது இல்லை, நாங்கள் டைம் இல்லை. மிரண்டு அந்த மாதிரி அற்புதங்கள் நடந்தால் மட்டுமே நீங்கள் ஞானம் அடைய முடியும். இல்லைன்னா எத்தனை பேர் எழுத இதெல்லாம் நம்ம செஞ்ச புண்ணியங்கள். ஏன் புண்ணியம் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் இந்த ஒரு காரணத்துக்காக தான் சொல்லிக் கொண்டிருக்கேன் நண்பர்களே. ஆகவே நண்பர்களே, தர்மங்கள் தலை காக்கும் இந்த வஜ்ரோலி முத்திரையில நீங்க என்லைட்மெண்ட் அடையணும் அப்படின்னா சரணாகதியோட, சமர்ப்பணத்தோட, பரிபூர்ண அன்போட அந்த பிரபஞ்சத்தோட ஐக்கியமாகுங்கள். உங்க ஈகோவை விட்டுட்டு முழு சமர்ப்பணத்தோட என்ன குரு சொல்றாமோ அந்த வாக்கை கடைபிடிச்சு தேவாக்கை எடுத்து நடைமுறைப்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வஜ்ரோலி முத்திரையில இந்த 3 ஸ்டேஜில் வஜ்ரோலி முத்திரையில சொல்ற இந்த 3 ஸ்டேஜில் நீங்க என்லைட்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாருக்கு மனை ஒத்துல இருக்குன்னா, யாருக்கு இளமையா இருக்குங்களோ, அப்படி இல்லைனாலும் அதை மூச்சா மாற்றலாம். அதுதான் சுதர்சன் கிரியால அவர் பண்ணி வச்சிருக்காரு. இதை தந்திராவில் நம்ம பண்ண போகிறோம். ரவிசங்கர் சுதர்சன் கிரியால பண்ணியிருக்காரு. நம்ம இதை தந்திராவில் பண்ண போகிறோம். இந்த 3 வாரம் கரெக்டாக நான் சொல்கிற டெக்னிக்கை கடைபிடிங்க நண்பர்களே. புதிதாக வந்திருக்க நண்பர்கள் கடைசியாக என்ன பண்ணுறீங்க? புதிதாக வந்திருக்க நண்பர்கள் புதன்கிழமை கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. அன்றைக்கு 1வது ஸ்டேஜ், 2வது ஸ்டேஜ், 3வது ஸ்டேஜ் சொல்கிறேன். இன்னைக்கு பொதுவாக பேசி பொதுவாக ஒரு எக்ஸசைஸில் கொண்டாந்து விட்டுருக்கேன். யாராச்சும் 3 பேர் வாலண்டரியாக வந்து இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சு, இந்த டெக்னிக் எப்படி இருந்துச்சுன்னு ஒரு ஃபீட்பேக் சொல்லுங்க. எல்லோரும் நான் வருகின்றேன் கர்மயோகத்துக்கு வாருங்கள். எல்லோரும் மருத்துவோடு சேர்ந்து அடுத்த புண்ணிய காரியங்கள் வாருங்கள். உங்கள் வாழ்க்கையை நானே மிகச்சிறந்த உதாரணம். தர்மம் தலைக்காக்கும். உங்களுக்கு எனக்கு கிடைத்தது போன்று அற்புதமான மகா குருவும், என்னை விட அற்புதமான மகா சீடர்களும், என்னை விட அற்புதமான மகா சீடர்னு உங்க பிள்ளைங்க, உங்களோட பேரம் பேத்திங்க, உங்க குடும்பத்தார் எல்லோரும் உங்களை தங்கத்தட்டில் தாங்கக்கூடிய வாழ்க்கையும் அமைய வேண்டும் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகின்ற நண்பர்களே. வாழ்த்துக்கள். வாழ்வளமுடன், வாழிய நலம், வாழிய பல்லாண்டு.